வெல்கம் பேக் டு ஐஎம் கிருஷான் சேனல். நேற்று வந்து ஆர்சிபிக்கும் கேகேஆருக்கும் ஒரு மேட்ச் நடந்திருக்கும். விராட் கோலி வேறு 2 பேக் டு பேக் டக்ஸோடு அந்த மேட்ச்சுக்கு வந்திருந்தார். அவ்வளோதான், 2 டக்கு, இதுக்கு மேலே கோலி எல்லாமே காலி அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. போன தடவை விராட் கோலி தொடர்ந்து 2 தடவை டக் ஆனதுக்கப்புறம் அவர் ஒரு பயங்கரமான செஞ்சுரி அடித்து கம்பேக் கொடுத்தாரு. அதனால் நானும் நினச்சேன் 2 டக்கு தொடர்ந்து ஆகிட்டார் தலைவர், சரி அடுத்த மேட்ச்சு முன்னாடி மாதிரியே செஞ்சுரி அடிப்பாருன்னு நினச்சேன். அதே மாதிரி வேறு மாதிரி ஒரு நாக் ஆடினார். அப்படியே ஓடியில் பார்த்த மாதிரி இருந்தது. ஓடியில் அதே மாதிரி 2 டக் ஆகிட்டு முதல் ரன்னை இதே மாதிரி செலிப்ரேட் பண்ணார். அதே மாதிரி முதல் ரன்னை அப்படியே செலிப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட ஆரம்பித்தார். தான் பயங்கரமாக அடி பொழக்க ஆரம்பிச்சிட்டார். வைபவ் வராரோ ஓவர்லாம் பயங்கரமாக பொழந்து எடுத்தார் விராட் கோலி. சென்சேஷ்னல் கிங் இஸ் பேக். தலைவா சென்சரி கிங் இவர். செம்மையான கிளாசிக்கெல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தார் நேற்று. சரி, 4th டைம் டெலிவரிக்கு அவுட் ஆயிடுவாருன்னு அந்தாண்ட ஃபீல்டர்ஸ் வச்சு அந்தாண்டே போட்டுட்டு இருந்தாங்க. அந்த மழைக்கு புல் ஷாட்டு, ஃப்ளிக் ஷாட்டு அந்த மாதிரி செம்மையாக ஆடிக்கிட்டு இருந்தார் விராட் கோலி. 60 பாலில் 105 ரன் நாட் அவுட் பேட்ஸ்மேனாக முடிச்சு கொடுத்தாரு. இந்த மாதிரி கேம் ஃபினிஷிங் நாக்ஸ்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு கோலிக்கிட்ட இருந்து. செம்மையான ஒரு சென்சேஷ்னல் டேலண்ட்டுங்க இவர். ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தார் நேற்று இவர் ஆடும்போது. இந்த ஒவ்வொரு ரன்னுக்கு செலிப்ரேட் பண்ணி இந்த ஒவ்வொரு பேஷன் இருக்கே. 37 வயசில் இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டுருக்குங்க இந்த ஆடு. சாதாரண ஆடு இல்லை இவர். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இவர். 37 வயசாச்சு. இவர் எல்லாரோடையும் காம்படிட்டிவ் பண்ணுறாரு. ஆரஞ்சு கேப்பில் யங்ஸ்டர்ஸோடு காம்படிட்டிவ் பண்ணுறாரு. அவரோட ஆன பிளேயர்ஸோட காம்படிட்டிவ் பண்ணார். காம்படிஷன் எல்லாரோடையும் இருக்குது விராட் கோலி. காம்படிஷனில் எப்போவுமே தலைவன். ஆரஞ்சு கேப் லீடர் போர்டு லிஸ்ட்டில் கண்டிப்பாக ஒரு தலைவன் இருப்பான். அது விராட் கோலி தாங்க. சரியான மாசு. ரிட்டையர்மெண்ட் T20லேருந்து 2 வருஷம் முன்னாடியே ஆன மாதிரி ஆடுறாரு. வெறித்தனமாக ஆடிட்டுருக்காரு விராட் கோலி. அடுத்த மேட்ச் இவர்கிட்டருந்து ஒரு பெஸ்ட் நாக் எதிர்பார்ப்போம். பஞ்சாபோட அடுத்த மேட்ச் 17வது மே நமக்கு இருக்குது. அதுதான் மோஸ்ட் ஹீட்டட் ரைவல்ட்ரி ஆஃப் 2026 இருக்க போகுது ஐபிஎல்லே. இந்த ரைவல்ட்ரிக்கு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பஞ்சாப் போன வருஷம் ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க, ரன்னர் அப் ஆனாங்க. ஆர்சிபி ஈசாலா கப் நமதின்னு கப்பை தூக்கினாங்க பஞ்சாபை தோக்கடிச்சு. அடுத்த மேட்ச் பாருங்கள், பஞ்சாபுக்கு நமக்கு ஒரு டஃப்பான காம்படிஷன் போகும். கண்டிப்பாக ஆர்சிபிக்கும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். விராட் கோலி ஏன்னா ஃபார்முக்கு வந்துட்டார். அடுத்த மேட்ச் அவ்வளோதான், பொழந்து கட்டிக்கிடுவார் கிங் விராட் கோலி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இந்த ஹைப்பை மட்டும் கொடுத்து விட்ருங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.